நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்டர் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து இயக்குனர் சூரியன் ஜி இயக்கத்தில் ராஜீவ் கோவிந்த் கதாநாயகனாக நடிக்கும் படம் தான் வந்து டெக்ஸ்டரு. இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் கதையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து யுக்தா பேர்வி கதாநாயகியாக வந்து நடிச்சிருக்கிறாங்க. மேலும் வந்து இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா சோபா பிரியா, அப்புறம் வந்து பெராடி, அக்ஷர் குருக்கள் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் வந்து நடிச்சிக்கிறாங்க. சரி, இந்த படத்தோட கதை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து முதல்ல வந்து ஹீரோ வந்து ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறாரு. ரெண்டு பேரும் வந்து காதலிச்சு நல்லா சந்தோஷமாக வந்து இருக்கல. அப்பன்னு பார்த்து காதலியை வந்து யாரோ வந்து கடத்தி கொண்டு போயிடறாங்க. கடத்தி கொண்டு போயிட்டு கொலை செஞ்சிடறாங்க. இந்த கொலை செஞ்சவொடனே ஹீரோவால் வந்து மீளவே முடியல. இதனாலே வந்து போதைக்கு அடிமையாகி ரொம்ப வந்து ஒரு இதாகி ரொம்ப வந்து இதாகிறார். இப்படி இருக்கையில் கடைசியில் வந்து ஒரு பள்ளிக்கூட படிச்சுட்டு இருக்கையில் அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து அவரை வந்து ரெண்டு பேருமே வந்து நல்லா வந்து சந்திச்சு ரெண்டு பேருமே வந்து நல்லா ஜாலியாக இருப்பாங்க. இந்த கடத்தில் வந்து அவர் காதலை எப்படி கடத்தினாங்களோ அதே மாதிரியே வந்து இந்த ஃப்ரெண்டையும் வந்து கடத்திடுவாங்க. இப்படி கடத்தினவொடனே ஹீரோவுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. என்னடா பண்ணுறது, இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அவர் கண்டுபிடிக்க போயில அவர் யாருன்னு தெரியும்னா அவன் ஒரு சரியான ஒரு சைக்கோவாக இருக்கான். இவன் வந்து சைக்கோ வந்து எப்படி வந்து மாறினா, அவனோட வந்து இந்த நம்ம நடிகரை வந்து தோழியை வந்து காப்பாற்றினாரா என்பதை அந்த படத்தோட கதை. நம்ம படத்தோட ஹீரோ ராஜீவ் கோவிந்தன் வந்து கதாபாத்திரத்தில் வந்து தன்மையை உள்வாங்கி வந்து நடிச்சிருக்கிறாரு. விரும்பிய பெண்ணுடன் காதலித்து திளைப்பது, காதலியை இழந்த பிறகு வந்து மது போதைக்கு அடிமையாவது, தோழியை வந்து சைக்கோவுடன் இருந்து வந்து காப்பாற்ற போராடுவது என்ற அனைத்து காட்சியும் வந்து கச்சிதமாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பலம் சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் வந்து எக்ஸா பேர்வி காதல் காட்சியில் நெருக்கம் காட்டினா விட இளமை விருந்து வந்து படைச்சிருக்கிறாங்க. கவர்ச்சியிலும் சரி தாராளமாக வந்து கொடுத்துருக்காங்க. சித்ரா விஜயன் பள்ளி பருவ நண்பராக துயரத்தில் பங்கெடுக்கும் ஆறுதலாக இருப்பது, சைக்கோ கொலனர் வந்து சிக்கி சீவ மரணம் போராட்டம், இந்த எல்லா நடிப்பையும் வந்து அசத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த சைக்கோ கொலகாரனாக வரும் அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் வந்து கதைக்கு வந்து தேவையான மிரட்டலாம் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஹரிஸ் பெராடி, அஷ்ரப் குருக்கள், சோபா பிரியா ஆகியோரும் ஒரு கதாபாத்திரத்தை வந்து அருமையாக வந்து நடிச்சுக்கிறாங்க, நிறைவு செஞ்சுக்கிறாங்க. ஆரம்ப காட்சிகள் இன்னும் வந்து வலு சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆதித்யா கோவிந்தன் ஒளிப்பது வந்து பலன் தான் சொல்ல முடியும். ஸ்ரீநாத் இசை சூப்பர். யாரோ யாரிவனோ இனி என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற பாடல் வந்து இந்த படத்தில் வந்து மனதில் நிற்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். கிரைம் த்ரில்லர் கதையை வந்து சஸ்பென்ஸ் திருப்பங்கள் விறுவிறுப்பான கதையை வந்து படமாக்கியிருக்கிறார் இயக்குனர். இந்த படத்தை வந்து நம்ம வந்து மலையாள படங்கள்லாம் பார்த்துருப்போம். அங்கே வந்து கிரைம் த்ரில்லர் எடுப்பாங்க செய்வாங்கன்ட்டு, அதே மாதிரியே வந்து தமிழில் நாங்களும் எடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து அருமையாக வந்து வைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3 கொடுக்குறேங்க. அந்தளவுக்கு வந்து கிரைம் த்ரில்லர் பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்க வீக்கெண்டில் போராடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த படத்தை ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.